வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பானவர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எத்தனை முயற்சிகள் எடுக்கிறீர்கள்? இந்த உலகில் மகிழ்ச்சி தேடி மனிதன் அங்கும் இங்கும் ஓடுகிறான். மனதில் தோன்றின தனக்கு திருப்தி தரக்கூடிய எல்லாவற்றையும் செய்கிறான். ஆனால் நிலையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் வேதம் யாருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றும் யாருடைய வாழ்க்கை வெளிச்சம் தரும் என்றும் சொல்லிக் கொடுக்கிறது. நீதிமானாகவும் இருதயம் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எப்படி நீதிமானாக வாழ்வது? எப்படி சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்வது? உன்னுடைய சொந்த முயற்சியினால் அது முடியாது. இன்றைக்கு பல பேர் நான் என் மனசாட்சிக்கு சரியாக வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் உன்னையும் என்னையும் நீதிமான்களாக்க இயேசு கிறிஸ்து பாவமறியாதவர் நமக்காக பாவமானார். உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் பாவமானார். அவரை வாரால் அடித்தார்கள், அவரை காரி துப்பினார்கள். கோலால் அவர் தலையில் அடித்து, உம்மை அடித்தவன் யார் என்று கேட்டார்கள். அவமானங்களை இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டு தேவனாக இருந்தவர் நம்மை போல மாறி நமக்காக அந்த பாடுபட்டார். இன்றும் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவிடம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இயேசு சுத்தம் பண்ணுகிறார், நீதிமான்களாக மாற்றுகிறார். அவர்களுக்கு தான் மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிறார்.